ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் தேவையான டெய்லி ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நீங்கள் நம்ம பார்த்தோன்னா டே 154க்கான ஒரு வீடியோஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குது பாருங்கள். எக்ஸ் என்பது ஒய்யில் 80% எனில் 2எக்ஸின் எத்தனை சதவீதம் ஒய் ஆகும் சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா, இஃப் எக்ஸ் இஸ் 80% ஆஃப் ஒய் தென் வாட் % ஆஃப் 2x இஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு எக்ஸ் என்பது ஒய்யில் 80% சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ் என்பது ஒய்யில் 80%. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்க முடியும். சரிங்களா? இது ஜஸ்ட்டு அவங்க கொடுத்துக்கிற கொஸ்டின்ஸ் நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி தான் சரிங்களா, ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். எக்ஸ் என்பது ஒய்யில் 80% அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ நம்ம இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேன்சல் ஆகிடும். 0 இது வந்து 4 முறை, இது வந்து 5 முறை. அப்போ இது நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணால் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், 4/5 ஒய்னு வரும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார் இந்த இடத்துல கேல்குலேட்டர் போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் போட்டிருக்கீங்கன்னா ஸோ சின்ன ஒரு, ஏன்னா எப்போவுமே கேல்குலேட்டர் எழுதும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதனால ஸ்மால் லெட்டர் எழுதுவோம். அதுக்காக அது மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்து என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2எக்ஸின் எத்தனை சதவீதம் ஒய் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2எக்ஸின் எத்தனை சதவீதம், சரிங்களா? அப்போ எத்தனை சதவீதம்ன்றது k% ஒய் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ சால்வ் பண்ணணும். அப்போ 2xோடைய ஆன்சர் வந்து இங்கே தான் இருக்குது, 4/5 இன்ட்டு என்ன இருக்குது k டைம்ஸ் ஆஃப் என்ன இருக்குது இங்கே 100. சரிங்களா? அப்போ k ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. ஸோ அதாவது k/100. சரிங்களா? k% இருக்கும்போது k/100 எழுத முடியும். இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒய் இப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த 4/5 இதோட ஒய் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? அது இருக்குது. அடுத்து நம்ம எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஒய்க்கு இந்த ஒய் கேன்சல் ஆகிடும். அடுத்து நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணால் உங்களுக்கு இது வந்து ஒரு முறை, இது வந்து 25 டைம்ஸ் வரும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணால் ஒரு முறை இது 12.5ன்னு வரும். அடுத்து k இஸ் ஈக்குவல் டு இந்த டிவைடில் இருக்கிற 5ம் 12.5 ஈக்குவல் டு ஆப்போசிட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 5 இன்ட்டு 12.5 இதை நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணிங்கன்னா k இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், 12.5 இன்ட்டு 5. ஸோ 5 5s are 25, 5 remaining 2, 5 2s are 10 plus 2 12 remaining 1, அப்புறம் 5 1s are 5, 6. அப்போ 62.5ன்னு கிடச்சிருக்கு. 62.5. அவங்க என்ன கேட்டுறாங்க, பர்சன்டேஜ் தான் கேட்டுறாங்க. சரிங்களா? வாட் %. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, பர்சன்டேஜ் போட்டுக்க வேண்டாம், அவ்வளோதான். ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், 62.5% இப்படின்னு கிடச்சிருக்கும். நம்முடைய ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து 62.5க்கு ஈக்குவலாக நம்ம எது வரும் அப்படி பார்த்தோன்னா ஸோ ஆப்ஷன் சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வரும். 62.5க்கு அது ஈக்குவலாக வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை இதுக்கு. சரிங்களா? இதே மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் வந்து கொடுத்துருக்கேன். அதை சால்வ் பண்ணிட்டு பார்த்துட்டு ஸோ எத்தனை பேருக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஹோம்ஒர்க் சம்மே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகிறீங்க. ஸோ இழப்பீடு உங்களுக்கு தான். முழுக்க மேக்ஸ் மாரத்தான் சீரிஸ்னு குரூப் 4க்காக நான் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது சார், நான் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு மேக்ஸே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக, ஸோ மேக்ஸில் எந்த தடுமாற்றமும் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கிட்டத்தட்ட 2250 மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொஷின்ஸு நான் உங்களுக்கு டீச் பண்ணியும் 1000 கொஷின்ஸ் ஹோம்ஒர்க்காகவும் ப்ளஸ் ஃபைனலாக ஒரு 250 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் 10 மார்க் டெஸ்ட் வந்து குரூப் 4 எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதனுடைய 250 கொஷின்ஸும் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஆக மொத்தம் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு 2250 கொஷின்ஸ் உங்களுக்கு ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா நீங்கள் டெய்லியும் கொடுக்குற சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. தனியாக ஒரு நோட்டில் எழுதிட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குன்னா, x இஸ் ஈக்குவல் டு 4y எனில் 6y என்பது 3xல் எத்தனை சதவீதம் சொல்லி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதே கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குன்னா, வாட் % ஆஃப் 3x இஸ் 6y இஃப் x இஸ் ஈக்குவல் டு 4y அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50%. சரிங்களா?
ஸோ எத்தனை பேருக்கு வந்து ஆன்சர் கரெக்டாகனு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் விசிட் பண்ணுறதுனா ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.